நடுராத்திரியில் காருக்குள் அலறிய இளம் பெண்கள், 2 கார்களில் சுத்து போட்ட கும்பல், நெஞ்சை பதைபதைக்க வைத்த அலறல் சத்தம். ஒற்றை வீடியோவால் அச்சத்தில் உறைந்து போயுள்ள தமிழக மக்கள். பல கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று பெண்களிடம் அத்துமீறிய கும்பல் யார்? ECR ரோட்டில் நடந்தது என்ன? நைட்டு 11 மணிக்கு மேல இருக்கும். மகாபலிபுரத்துல இருந்து சென்னைக்கு கார்ல 3 பொண்ணுங்க வந்துட்டு இருந்திருக்காங்க. கிழக்கு கடற்கரை சாலை கானத்தூர் கிட்ட போயிட்டு இருந்தப்ப இன்னொரு கார் மேல பொண்ணுங்க போன கார் லைட்டா உரசினதா சொல்லப்படுது. தெரியாம உரசிருச்சுன்னு சொல்லி கார்ல இருந்த பொண்ணுங்க சாரி கேட்டிருக்காங்க. ஆனா அந்த கும்பலோட பேச்சே வேற மாதிரி இருந்திருக்கு. எல்லாரும் கீழே இறங்குங்கன்னு மிரட்டுற தொனியில பேசியிருக்காங்க. 7-8 பேர் சேர்ந்துக்கிட்டு மிரட்டினதால கார்ல இருந்த பொண்ணுங்க பயந்து போய் கதவை திறக்கவே இல்ல. நைட்டு நேரங்கிறதால அந்த இடத்துல ஆள் நடமாட்டமும் பெருசா இல்ல. இந்த இடத்துல இருந்த ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பொண்ணுங்க உடனே காரை எடுத்துக்கிட்டு வேக வேகமா போயிருக்காங்க. ஆனா வெள்ளை கலர் சஃபாரி கார், கருப்பு கலர் தார் கார்னு 2 கார்ல விடாம ஃபாலோ பண்ணிருக்காங்க அந்த கும்பல். அதுல சஃபாரி கார் முன்னாடி ஒரு கட்சி கொடி பறந்துட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுங்க பயத்துல கத்தி கதறிக்கிட்டே காரை வேகமா ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்கள விட ஹை ஸ்பீட்ல துரத்திட்டு போன கும்பல் முட்டுக்காடு பாலத்துக்கிட்ட வச்சு சஃபாரி காரை நடு ரோட்ல குறுக்க நிப்பாட்டி பொண்ணுங்களோட காரை மறிச்சிருக்காங்க. போக வழி இல்லாம அந்த பொண்ணுங்களும் காரை அப்படியே நிறுத்திருக்காங்க. பின்னாடி தார் காரை வச்சு சுத்து போட்டிருக்காங்க. ஐயோ, 2 சைடு ரவுண்டு கட்டிட்டாங்க. ரொம்ப பயமா இருக்குன்னு கார்ல இருந்த பொண்ணுங்க கத்தி கதறி அலறத கேட்கும் போது அந்த நேரத்துல அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. முன்னாடி பின்னாடின்னு எந்த சைடும் நகர முடியாத மாதிரி பண்ணிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சஃபாரி கார்ல இருந்து இறங்கின கருப்பு டிஷர்ட் போட்டிருந்த ஒருத்தன் மாரத்தான்ல ஓடுற மாதிரி பொண்ணுங்க இருக்கிற காரை நோக்கி வேகமா ஓடி வந்திருக்கான். ரொம்ப ஆக்ரோஷமா ஓடி வந்தது மட்டும் இல்லாம கார் கண்ணாடிய ஓங்கி அடிச்சு வெளியவான்னு சவுண்ட் விட்டுருக்கான். ஏற்கனவே பயத்திலையும் பதட்டத்திலையும் இருந்த பொண்ணுங்களுக்கு இத பார்த்ததும் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு. ஐயோ, கார் கண்ணாடியை உடைச்சிட்டா கண்ணாடி வழியா ஏதாச்சும் பண்ணிருவாங்களேன்னு பயந்து காரை முன்னாடி வழியா நகத்தை பார்த்திருக்காங்க. ஆனா பொண்ணுங்க இருந்த கார் போறதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம குறுக்கால காரை போட்டு வழிமறிச்சிருக்காங்க அந்த கும்பல். அதுலயும் சஃபாரி காருக்குள்ள உட்கார்ந்திருந்த 3 பேரோட டெரர் லுக்க பார்த்து அந்த பொண்ணுங்களுக்கு கதி கலங்கி போயிருக்கு. கார்ல இருந்த ஒரு பொண்ணு உடனே மாமாவுக்கு கால் பண்ணுங்கன்னு கதறாங்க. ஆனா பயத்துல யாராலையும் எதுவும் யோசிக்க முடியாம இருந்திருக்கு. எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சா போதுண்டா சாமிங்கிறது மட்டும்தான் கார்ல இருந்த பொண்ணுங்க மனசுல ஓடின ஒரே விஷயம். மாமாக்கு கால் போடுங்க. மாமா கால் போடுங்க யாராவது. அதுக்கப்புறம் ஒரு வழியா முட்டுக்காடு பாலத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா அப்பவும் விடாம 2 கார்ல துரத்தி இருக்காங்க அந்த கும்பல். ஹே, காரை நிப்பாட்டுங்கடி, உங்களை விடமாட்டோம், அது இதுன்னு கத்தி சவுண்டு விட்டுக்கிட்டே கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டே துரத்திருக்காங்க. எங்கயாச்சும் காரை நிப்பாட்டி யார்கிட்டயாவது உதவி கேட்கலான்னு பார்த்தா ரோட்டுல பெருசா ஆள் நடமாட்டமோ இல்ல. அப்படியே இருந்தாலும் 1-2 பேர் மட்டும் தான் இருந்திருக்காங்க.
7-8 பேர் சேர்ந்து துரத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காரை நிப்பாட்டினா சேஃப் இல்லைன்னு நினைச்சு முடிஞ்ச அளவுக்கு காரை வேகமா ஓட்டி தப்பிக்க பார்த்திருக்காங்க. மேல இருந்து வந்துட்டு இருக்காங்க, நீங்க கிளம்பலாம். மேல இருந்து வந்துட்டு இருக்காங்க, நீங்க கிளம்பலாம். கிஷன் யா போலீஸ் கால் பண்ணிருக்கு. கார்ல இருந்த பொண்ணுங்க எப்படியோ தப்பிச்சு ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த கும்பல் பொண்ணுங்களோட வீடு வரைக்கும் விடாம துரத்திட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள போனதும் அப்பாடா எப்படியோ தப்பிச்சோன்னு பெருமூச்சு விட்ட பொண்ணுங்க உடனே காவல் எண் 100க்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நேரா கானத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. Oh my god. Oh my god. கார்ல இருந்த ஒரு பொண்ணு எடுத்த செல்போன் வீடியோ, சம்பவம் நடந்த ஈசிஆர் ரோட்ல உள்ள சிசிடிவி கேமரா காட்சின்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பொண்ணுங்களை துரத்திட்டு போனவங்களை பிடிக்கிற பணியில இறங்கியிருக்காங்க போலீஸ். கேளம்பாக்கம் சரக உதவி ஆணையர் வெங்கடேசன், இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையில 2 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. அதோட பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 5 பிரிவுகள்ல வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. It's okay, but we're not opening the door. We're not opening the door. Okay, நீங்க கிளம்பலாம். ஏற்கனவே பெண்கள், சிறுமிகள், மாணவிகளுக்கு எதிரா தினம் ஒரு பாலியல் குற்றமோ வன்முறை சம்பவமோ நடந்துட்டு இருக்கிற நிலையில கார்ல போன பொண்ணுங்களை துரத்திட்டு போய் ரகளை பண்ணி அச்சுறுத்தினது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி கொஞ்ச நாள்ல ரோட்ல பொண்ணுங்க தனியா நடமாடவே முடியாத நிலைமை வந்துருமோங்கிற பயத்தை உண்டாக்கி இருக்கு.